அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, நமக்கு வந்து டெட் எக்ஸாம் வந்து ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு. 10 நாள் கூட கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்ப்பஸ்க்காக கொஞ்சம் ஷார்ட் வீடியோஸா சைக்காலஜில குடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் கொண்ட 50 வினாக்கள் கொண்ட மின்னல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டா போற மாரி உங்களுக்கு ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மனிதனின் ஆளுமை வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிப்பது மரபு மற்றும் சூழ்நிலையின் இடையீடு. முன்னேற்றம் என்பது எதனை உள்ளடக்கியது? அளவு மற்றும் பண்பில் மாற்றங்கள். உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை தோற்றுவித்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், அதாவது சைக்கோ அனலிட்டிக் தியரி. பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டின்படி முறையான செயல்பாட்டு நிலை ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ் எந்த வயதை குறிக்கிறதுனா 11 ஆண்டுகளுக்கு மேல், 11 வயசுக்கு மேல். கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வகையை சார்ந்தது அல்லனா நடுநிலை மாற்றம் தான். அதை விட்டுட்டீங்கன்னா மீதி உள்ள 3 கற்றல் மாற்றம் தான். நேர்மறை மாற்றம், எதிர்மறை மாற்றம், பூஜ்ஜிய மாற்றம். ஃபாலோவின் சோதனையில் உணவு என்பது என்ன தூண்டல்? என்ன தூண்டல்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான தூண்டல், அன்கண்டிஷன் ஸ்டிமுலை. செயல்பாட்டு நிபந்தனை கோட்பாடு, அதாவது ஆப்ரண்ட் கண்டிஷனிங் விளக்கியவர் யாருன்னா ஸ்கின்னர். முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டில் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் முக்கிய விதி எது? தாண்டைக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா 3 விதி கொடுத்துருக்காங்க. ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. அப்போ மேற்கூறிய அனைத்து விதிகளும். உட்காட்சி வழிகற்றல் இன்சைட் லேர்னிங் சோதனை மூலம் விளக்கிய விலங்கு வந்து சிம்பான்சிங்க. இந்த சிம்பான்சி வந்து சுல்தான்னு பேர் அதுக்கு. நுண்ணறிவின் இருகாரணி கோட்பாட்டை 2 ஃபேக்டர் தியரி முன்மொழிந்தவர் யாருன்னா ஸ்பியர்மேன். பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வழங்கியவர் ஹோவர்ட் கார்டனர். கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பில் உள்ள மொத்த திறன்களின் எண்ணிக்கை 180. குறிப்பிட்ட ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட பொருளை தேடி எடுப்பது பியாஜேவின் எந்த நிலையின் முக்கிய பண்புனா புலனியக்க நிலை, சென்சரி மோட்டார் ஸ்டேஜிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மனையெழுச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ற கருத்தை பிரபலப்படுத்தியவர் டேனியல் கோல்மேன். ஆளுமை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா லத்தீன் மொழிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மையநோக்கு ஆளுமை மற்றும் புறநோக்கு ஆளுமை என மனிதர்களை வகைப்படுத்தியவர். அதாவது வந்து மனிதர்களை புறமுகன் அகமுகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பிரிச்சவர் யாருன்னா கார்ல் யங். மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டி கற்றலை மேம்படுத்துவது ஊக்கம், மோட்டிவேஷன் தான். மாஸ்லோவின் மனிதநேய கோட்பாட்டின் படிநிலை மிக உயரிய தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னிறைவு தேவை, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். மறதி வளைவை முதலில் ஆராய்ந்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃபிங்காஸ்ங்க. நினைவு சம்பந்தமான சோதனைகள் உருவாக்குனவர் அவர் தான். முன்னர் கற்றவை தற்போது கற்கும் புதிய கற்றலுக்கு இடையூறாக இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முன்னோக்கு தடை. ஆக்கத்திறனின் முக்கிய பண்பு வெறி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங் தாங்க. ரோசாக் மைதரவ் சோதனையில் எதனை அளவிட பயன்படுகிறதுனா ஆளுமை, பர்சனாலிட்டி அளவிட பயன்படுகிறது. குழந்தைகளின் மொழி வளர்ச்சிக்கு சமூக கலாச்சார கோட்பாடு மிக முக்கியம் என கூறியவர் வைகாட்ஸ்கி. சமூக கலாச்சாரம்னு வந்தாலே வைகாட்ஸ்கி தான். ஸ்கஃபோல்டிங்கு இதெல்லாம் தனிநபர் வேறுபாட்டிற்கு மிக முக்கியமான காரணம் மரபு மற்றும் சூழ்நிலையின் மாறுபாடுகள், இல்லை இடைவினை எப்படின்னா சொல்லலாம். ஆசிரியரை மாணவர்கள் முன்மாதிரியாக கொண்டு கற்றல் எவ்வகை கற்றல் என்பது சமூக கற்றல். கீழ்கண்டவற்றில் எது ஆளுமையை அளவிடும் அகவய முறை பார்த்தீங்கன்னா நேர்காணல் மட்டும்தான் அகவய முறை. மீதி 3மே வந்து புறவய முறைகள். மைத்தர சோதனை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, சொல் அசோசியேஷன் சோதனை. அது 3மே வந்து புறவய சோதனை. ஒரு நபர் தனது தோல்விக்கு காரணம் பிறர் அல்லது சூழ்நிலை என பழி சுமத்துவது என்ன? புறத்தெறிதல், ப்ரொஜெக்ஷன். கற்கும் திறனில் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு எதில் சிரமம் ஏற்படும்? பொதுவாக ஒரு குழந்தை டிஸ்லெக்சியாவால் பாதிக்கப்பட்டுச்சுன்னா வாசித்தல் மற்றும் எழுதுதல்ல சிக்கல் இருக்குங்க. கற்பித்தல் எந்திரத்தை வடிவமைத்த உளவியல் அறிஞர் யாருன்னா ஸ்கின்னர். குழந்தை மைய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜெரூசோ. 1.5 வயது முதல் 3 வயது வரை உள்ள எரிக்சனின் சமூக உளவியல் நிலை, அதாவது ஒரு 8 நிலைகள் சொல்லியிருக்காரு. இதுல வந்து 1.5 to 3 வயது வரைக்கும் உள்ள நிலை வந்து சுயாட்சி மற்றும் எதிர்ச்சந்தேகம். கோல்பர்கின் வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் உள்ளன? 3 நிலைகள், 6 படிகள் இருக்குங்க. ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். ப்ரீ கன்வென்ஷனல் 2 ஸ்டேஜ், கன்வென்ஷனல் 2 ஸ்டேஜ் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் 2 ஸ்டேஜ். மீத்திறன் மிக்க குழந்தைகளின் நுண்ணறிவு எப்படி இருக்கும்னா 140க்கு மேல இருக்கும். பொருளறிவோடு இணைத்தறி சோதனை டிஏடி யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா முர்ரே மற்றும் மார்கன். நுண்ணறிவு ஈவு கணக்கிடும் சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டூ 100, மனவயது பை கால வயது இன்டூ 100 அப்படி வரும். மாணவர்கள் கற்றல் அடைவை மேம்படுத்த ஆசிரியர் வழங்கும் உடனடி பின்னூட்டம் எதனை ஊக்குவிக்கணும்னா நேர்மறையான வலுவூட்டல். நம்ம உடனே பையனை பிரைஸ் பண்ணோம்னா, பாராட்டணும்னா அவன் பாசிட்டிவா டெவலப்மெண்ட் ஆகும், பாசிட்டிவ் ரீஇன்போர்ஸ்மெண்ட் டெவலப் ஆகும். கற்றலின் கெஸ்டால்ட் அணுகுமுறையை எதனை வலியுறுத்துகிறதுனா முழுமைத்தன்மை, ஹோல்னஸ். வகுப்பறையில் கவனத்தை ஈர்ப்பதற்கு ஆசிரியரின் குரல் ஏற்ற இறக்கம் எவ்வகை தூண்டல்னா தூண்டல் மாற்றம், ஸ்டிமுலஸ் வேரியேஷன். ஒழுக்க வளர்ச்சி எதனை சார்ந்து அமைகிறதுனா
சமூக மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சியை சார்ந்து அமைகிறது. கற்றல் வளைவில் கற்றல் முன்னேற்றம் தற்காலிகமாக நின்றுவிடும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதா? தேக்க நிலைங்க, பிளேட்டிவ். முதலில் நுண்ணறிவு சோதனைகளை உருவாக்கியவர் ஆல்ஃபிரட் ஃபீனே. அதனாலதான் ஆல்ஃபிரட் ஃபீனே நுண்ணறிவு சோதனைகளுக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். ஒரே மாதிரியான இரட்டையர்கள் வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்ந்தாலும் அவர்களின் நுண்ணறிவில் ஒற்றுமை காணப்படுகிறது. எதன் தாக்கத்தை காட்டுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து வெவ்வேறு என்விரான்மெண்ட்ல வளர்ந்தா கூட அவங்க ஒரே மாதிரி ஐக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது காரணம் மரபு தாங்க, ஹெரிடிட்ரி தான். கீழ்கண்டவற்றில் எது எதிர்மறை மன எழுச்சிக்கு காரணம்னா, இது உதாரணம்னா பொறாமை தான். மகிழ்ச்சி, அன்பு, நம்பிக்கை இது மூன்றுமே வந்து பாசிட்டிவான மன எழுச்சி தான். பொறாமை, சினம் மட்டும் தான் நெகட்டிவ். வழிகாட்டுதல் என்பது யாருக்கு தேவைப்படுகிறதுனா 2 பாருங்க ஆப்ஷன், அனைத்து மாணவர்களுக்கு தான். எல்லாருக்கும் வழிகாட்டுதல் தேவைங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும். மனநலவியல், மென்டல் ஹைஜீன் என்ற கருத்தை முதலில் தோற்றுவித்தவர் கிளிஃபோர்ட் ஃபியர்ஸ். கார்டனரின் பல்வகை நுண்ணறிவில் இயற்கையோடு இயைந்து வாழும் திறன் எவ்வகை நுண்ணறிவுனா இயற்கை சார்ந்த நுண்ணறிவு. வைகாட்ஸ்கியின் கூற்றுப்படி ஒரு குழந்தையால் தனியாக செய்ய முடிந்த அளவிற்கும் பெரியவர்களின் உதவியோடு செய்யக்கூடிய அளவிற்கும் இடைப்பட்ட பகுதி வந்து அண்மை வளர்ச்சி மண்டலம், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ZPD. ஆசிரியரின் வழிகாட்டுதல் இன்றி மாணவர்களே சோதனைகள் மூலம் உண்மைகளை கண்டறியும் கற்றல் முறை எதுனா கண்டறியும் முறை, ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஃப்ராய்டின் படி மனிதனின் ஆதிக்க கொள்கை அல்லது இன்பக் கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் பகுதி பார்த்தீங்கன்னா இட். எல்லாத்தையும் வேணும்னு சொல்லும், எல்லாத்து மேலே ஆசைப்படும். ஈகோ வந்து சமநிலைப்படுத்தும், சூப்பர் ஈகோ வந்து ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறோம்னு சொல்லும். அப்போ சூப்பர் ஈகோவையும் இட்டையும் சமநிலைப்படுத்துறது தான் ஈகோ. புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் திறனே நுண்ணறிவு என்று கூறியவர் ஸ்டன். ஓகேவா? நன்றி தொடர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.